ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட் சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்து காண்பித்திருக்கேன்னா, பின்னல் தோசைன்னு சொல்லலாம், இதை நூல் தோசைன்னு சொல்லலாம், இல்லை சிலந்தி வலை தோசைன்னு சொல்லலாம், அதாவது ஸ்பைடர் வெப் தோசைன்னு சொல்லலாம். அதாவது இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தோசையாக இருக்கும். யூஸ்வலாக குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. எந்தெந்த வெஜிடபிள்ஸ் குழந்தைங்க சாப்பிடலையோ அதை இது உள்ளாத ஸ்டஃப் பண்ணி வச்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப அழகாக அதை விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் செய்து பாருங்கள், செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். பன்னீர் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு, பன்னீர் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட உள்ளார பன்னீர் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மசால் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது ஃபுல்லாகவே நம்மளுடைய விருப்பம் தான். நான் இன்னைக்கு வெறுமனே நம்ம மசால் தோசைக்கு பண்ணுற மாதிரி உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, ஜீரகம், மஞ்சள் தூள் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மசாலா பண்ணுறோம் இல்லையா, இதை நம்ம ரொம்ப தண்ணியாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக பண்ணிக்கணும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஒரு பின்னல் தோசைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருள் என்னென்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிற சாஸ் பாட்டில். இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் கிளாஸ் பாட்டில் இருந்தாலும் அந்த மூடி நீங்கள் பிளாஸ்டிக் மூடியாக இருந்ததுன்னா நீங்கள் 2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. மாவை நம்ம இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்க போகிறோம். மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம தோசை மாவு எப்போதும் இருக்கும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஜீரகம் போட்டுடுறேன், வெங்காயம் போட்டுருங்க, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. முழு உப்பையும் இதில் போட்டுறாதீங்க, நம்ம அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் போடணும். பாதி வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பூண்டை போட்டுக்கோங்க. பூண்டு சுவை எனக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் விட்டுடுங்க. இது வதங்கிறதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு சும்மா 1 டீஸ்பூன் தான் நான் தண்ணி விட்டுருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்து, மஞ்சள் தூள் சேர்த்த உடனே நம்ம இந்த உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அதை இதில் போட்டுடுங்க. இதை நல்லா இப்படி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பை போட்டுடுங்க. இதில் நீங்கள் உருளைக்கிழங்கை குறைச்சிக்கிட்டு நீங்கள் கேரட், பீன்ஸ், பட்டாணி, இல்லை பீன்ஸ் வேண்டாம்னா கேரட், பட்டாணி என்ன வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் இன்றைக்கி மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே சேர்க்கல. உள்ளார ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இந்த மசாலா எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம், கரம் மசாலா சேர்த்துக்கலாம், ரெட் சில்லி பவுடர், அதான் நான் சொல்லிட்டேனே, இது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூவிட வேண்டியது தான். தூவி அடுப்பு அணைச்சிட வேண்டியது தான். மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி விடுங்க. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க, ஏன்னா மசாலா வச்சு மடிக்கிறதுக்காக. எண்ணெயை கொஞ்சம் விட்டுடுங்க, கொஞ்சம் நல்லா வேகட்டும். அது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. திரும்பவும் திருப்பி போட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை இப்படி வச்சுருங்க. தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எதையுமே குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடல அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி தோசையை வார்த்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா தோசையும் வார்த்தரலாம். இது நம்ம ஸ்கொயராக கூட வார்த்துக்கலாம்.
இந்த மசாலாவில் நீங்கள் என்ன வேணாலும் வச்சு ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு பிடிச்ச பன்னீர் வைக்கலாம், எது வேணாலும் வைக்கலாம், இது நம்மளுடைய விருப்பம் தான். இந்த மாதிரி தோசையை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த தோசை எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.